பிளெண்டரில் எப்படி அமாங் அஸ் 3D கேரக்டர் ரிக் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா லினிக்ஸ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் லினிக்ஸ் வாய்ஸ் தான் பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏற்கனவே அமாங் அஸ் 3D கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் பார்த்துட்டு மாதிரி இதே மாதிரி பல பிளெண்டர் டுட்டோரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது கூட வர பெல் பட்டி கிளிக் பண்ணுறாங்க. நான் ரெகுலராக போட போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா வந்து லினிக்ஸில் இருக்கக்கூடிய பிளெண்டரு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே அமாங் அஸ் கேரக்டர் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு ஃபைல் இம்போர்ட் fbx நான் அது எங்கே இருக்கோ நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா லினிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி கர்சர் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா, ரைட் கிளிக். ஆனால் அதை கிளிக் பண்ணும்போது இந்த கர்சர் மூவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து இதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் லினிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கர்சர் திரும்பி அதே இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்+S கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் டு வேர்ட் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே வந்துடும். செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான போன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம், அதாவது ஆர்மேச்சர்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம ஷிஃப்ட்+A கிளிக் பண்ணி ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கான ஆர்மேச்சர் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் அது எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த ஆர்மேச்சருக்கான வியூவை நம்ம எக்ஸ்ரே வியூக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம இது கிளிக் பண்ணிடலாம். வியூ போட்ட டிஸ்பிளே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஃபினிட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது நமக்கான ஆர்மேச்சர் வந்து இங்கே தெரியுது. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம G கொடுத்து அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் தென் E கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆர்மேச்சர் க்ரியேட் ஆகும். இந்த ஆர்மேச்சரை வச்சு நீங்கள் உங்களுக்கான லெக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். G கிளிக் பண்ணும்போது அது நீங்கள் எப்படி எப்படிலாம் மூவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கான லெக்ஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்+D கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொன்று ஒன்று க்ரியேட் ஆகும். அதாவது இதோட டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் ரொட்டேட் இசட் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம கரெக்டாக ரொட்டேட் ஆகி வரும். அண்ட் தென் எப்பயும் போல் இதோட ரைட் வியூ எல்லா வியூவும் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வியூ போட்டோ எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறமா இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேரக்டர் செலக்ட் பண்ணிவிட்டு 3D மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் Ctrl+P கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த போனும் அதுக்கப்புறம் இந்த 3D மாடலும் பேரண்ட் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுது. இதுக்கு நம்ம ஆட்டோ ரிக் ப்ரோ யூஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாடலுக்கு ஆட்டோ ரிக் ப்ரோ யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஹியூமன் மாடல் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட்டோ ரிக் ப்ரோவை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து போஸ்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். இப்போ நமக்கு வேண்டிய அனிமேஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல் வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எண்ட்ஸ் அவ்வளோ வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 40 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எண்ணை கிளிக் பண்ணலாம். நான் இன்னும் ஆட் ஆன்லாம் இதை இம்போர்ட் பண்ணல, கொஞ்சம் நாள் கழிச்சு நான் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில்
ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதோட ஆர்மேச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த கேரக்டரும் சேர்ந்து மூவ் ஆகும். அதாவது இந்த மாடல் சேர்ந்து மூவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா அண்ட் தென் இன்சர்ட் கீ ஃப்ரேம் சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீ ஃப்ரேம் இன்சர்ட் ஆகிடும். அண்ட் தென் 5th ஃப்ரேமில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மாற்றிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் 2 லெக்குக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனிமேஷன் ஃபுல்லாக க்ரியேட் ஆகிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வச்சுக்கலாம். அதாவது கன் மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நார்மலாக ரிக் பண்ணாலே போதும். இந்த ரிக்கிங் சிஸ்டம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா பல கேரக்டர் நம்மளால் ரிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு இது தான். இதுக்கு நம்ம வந்து ஆட்டோ ரிக் ப்ரோ அப்படின்றது வந்து ஹியூமனை வந்து ஈஸியாக மட்டும் இல்லாமல் கரெக்டாக ரிக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஆனோட்டேஷன் மார்க்லாம் இருக்கும். ஓகே, இதை ப்ளே பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது. இதை பாருங்கள். ஓகே, இதெல்லாம் பெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஓகே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கலாம். என்னதுன்னா இதே மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட் வரும்போது பேக்கில், இது பேக்கில் வரும்போது ஃப்ரண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுன்னா நானே உங்களுக்கு அதை பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகே, இது இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு நாம் இப்போது இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எல்லா கீ ஃப்ரேமையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஓகே, நம்ம இதை ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரக்டர் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இந்த இடத்துல பெண்டு வருது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, கேரக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வந்து வெயிட் பெயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் குறைச்சிக்கும் போது அதில் நம்ம வந்து இந்த மாதிரி வெயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் வந்து வெயிட் பெயிண்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதிகமாக அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் தப்பாக வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களோட வெயிட் பெயிண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓகே, நம்ம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெயிட் பெயிண்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த இந்த இடத்துல வெயிட் பெயிண்ட் என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்ட் ஆகிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் Ctrl+Z கொடுத்து பழையபடியே வச்சுக்கோங்க. பழையபடி இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். இப்போ நம்ம
விண்டோஸ் யூஸராக இருந்து லோ என் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லேகிங் இஷ்யூ என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஈவியில் மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுக்கிறது சைக்கிளாகவே இருந்தால் கூட நல்லா ரெஸ்பான்சிவாகவே இருக்கும். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். இதுக்கே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இதோட ஸ்பீடு வந்து குறையவே இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இந்த இறஞ்சல் போயிட்டு வரதுக்கு கூட இதில் வச்சு நம்ம வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.